தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை பாடலாம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக ஆமென். தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தாடைகளை உடைப்பவர் நீர்தானே, தாடுப்பவர் கடலையும் காற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தாடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலை காற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், உமக்கொப்பான தேவன் யார்? தேவன் சொல்லுங்க பார்க்கலாம். வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? ஓ தேவரீ நீர் வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடுவதில்லை. அவர் செய்ய நினைத்ததை செய்து முடிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு காரியத்தை தேவன் நினைத்திருப்பாரானால், எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், அவர் நினைச்சது நடந்தே தீரும். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே.
கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவே. சொல்லுவோம் எல்லாம் கைத்தடி. தடைகளை உடைப்பவர் நம்முடைய ஆண்டவர். நல்ல விடுதலையோடு கைத்தட்டி தான் பாடுவோமே. தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. மறுபடியும் தடைகளை நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவரே சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவரே உமக்குப்பான தேவன் யார்? தேவரே சகலமும் செய்ய வல்லவர். தேவரே உமக்குப்பான தேவன் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? சொல்லுவோம் கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஆமென் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? எஸ் இயேசுயா யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் ஆமென் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. ஓ தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? இயேசுயா thank you Lord. ஓ வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் ஓ இயேசுயா வானத்திலும் சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பான வீடு சொல்லுங்க. அவரே
ஆண்டவரை போல நல்லவர் யாருமே இல்லை. வாழ்க்கையில் அனுபவிச்சவங்க ஆமேன்னு சொல்லுவீங்க. ஆமேன் ஆமேன். இன்னொரு பாடலை பாடுவோம், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஒருவேளை இதுக்கு முந்தி நான் பாடின பாட்டு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அதனால பாடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உள்ள பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆமேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்த ஆவிதரும் பட்டயத்த எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. சொல்லலாமா? பிரிய ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. உண்டு பள்ளங்களும் உண்டு, பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவா தாண்டிடுவா, மிதித்திடுவா தாண்டிடுவா. மண்கால்கள் உனக்கு உண்டு,
எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிற ஆண்டவர். இன்னொரு பாடலை கூட பாடுவோம். இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஆமென். ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காக்கும் யெகோவாயிரே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை என் மேலே மகிபானி ஊற்றிடுமே, மகிபானி ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவன் ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமை இறங்கியே வாருமே. நாங்கள் மாறு ரூபம் அடைந்திடவே, நாங்கள் மாறு ரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே. எல்லாரும் சொல்லுங்க, ஸ்தோத்தரிப்போம். ஆமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே. ஆண்டவர்
செய்த நன்மையெல்லாம் நினைச்சு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. ஓ வந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, மகிமை இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே ஸ்தோத்தரிப்போம். எஸ் ஆமென். ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. நன்றி இயேசுயா. இயேசுவே ஸ்தோத்தரிப்போம் நம்பி அப்பா அன்பர் இயேசுவை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்திற்குள்ளே பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் தேவ ஜனங்களை ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளே, ஒரு புதிய நாமத்திற்குள்ளே, ஒரு புதிய நிலைகளுக்குள்ளே, ஒரு புதிய வளர்ச்சிக்குள்ளே, ஆமென் ஆமென், ஒரு புதிய அபிஷேகத்திற்குள்ளே தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிற. அப்படின்னா கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்துக்குள்ள நம்மளை கொண்டு போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை தேவ ஜனங்களுக்கு கொடுப்பாராக, உன்னதமான நன்மைகளை கொடுப்பாராக. எல்லாரும் அப்படி எழுமே நிற்போமா? ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மாதிலை தாண்டினேன் உம்பலத்தா. சொல்லுவோம். கடந்தே சோதனை ஜெயித்தே மாதிலை தாண்டினே உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை சொல்ல முடியுமா ஆண்டவரே? ஓ ஐயா, கிருபைகள் தந்து ஊழியம் தந்து
நன்றி ஐயா. கிருபைகள் ஊழியமும் தந்து ஓ உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி இசையா. ஓ உம்மை உயர்த்திடுவே நன்றி ஐயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஓஹோ உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை ஏசப்பா ஆமென் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் ஓ நன்றி நன்றி ஓ நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே இதுவரை ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே ஒரு குறைவே வைக்கல அப்பா. எவ்வளவு அருமையா எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனிடத்தில் அந்த உதவி கேட்கும் பொழுது உதவி செய்யும் பொழுது நன்றின்னு சொல்ல மனசு வருதுன்னா பரலோகத்தின் தேவன் நம்மளை எவ்வளவு அருமையாய் நடத்தி இருக்கிறார் ஐயா. நன்றி நன்றி ஐயா. இயேசுவே உம்மை உயர்த்துவே நன்றி உம்மை உயர்த்துகிறோம் நன்றி ராஜா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உயர்த்திடுவே அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் வாழ்க்கையில கண்ணீரின் பள்ளத்தாக்கில் வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்து நான் குடும்பத்தை இழந்து பிள்ளைகளை இழந்து எப்படியோ வாழுவோம் எப்படியோ இருப்போம் என்று நினைத்தவர்கள் சம்பாதித்தவர்கள் சாதித்தவர்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு எவ்வளவு ஒரு கண்ணீரின் அனுபவங்கள் எவ்வளவு ஒரு வேதனையான அனுபவங்கள். கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்யலையா ஆண்டவர்? உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்யலையா? கையை உயர்த்தி ஆண்டவரை நன்றின்னு சொல்ல ஏன் வெட்கப்படுறீங்க? நன்றின்னு சொல்ல ஏன் வெட்கப்படுறீங்க? உங்களை சார்ந்தவர்கள் உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களுக்கு பழகினவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எவ்வளவு கண்ணீர்ல எவ்வளவு வேதனையில எவ்வளவு கஷ்டத்துல எவ்வளவு சூழ்நிலைக்குள்ள இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதெல்லாம் ஒரு உலகமா? ஏன் நம்ம இப்படி வாழணும்? ஏன் இப்படி நம்ம இருக்கணும்னு நினைத்து கொண்டிருக்கிற காலங்களில கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள எவ்வளவு அழகா கர்த்தர் இந்த கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு அழகா தேவ சமூகத்துல நிற்க உதவி செஞ்சிருக்கிறார். அது உங்க பலம் இல்லை, உங்க பராக்கிரம் இல்லை, உன் திறமை இல்லை, உன் அறிவு இல்லை, உன் ஞானம் இல்லை, உன் பேச்சு இல்லை, உன் பலம் இல்லை, உன்னை சார்ந்து எதுவுமே இல்லை. அது தேவன் நம்ம மேல் வைத்த கிருபை. இந்த கிருபை மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறது. இந்த கிருபை மட்டும்தான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறது. இந்த இடத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்தது கிருபை தான். ஹல்லேலூயா. அவர் கிருபை மாறாதது. அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். அவர் வார்த்தையில் அற்புதமானவர். அவர் சொல்லாக அவர் கட்டளையிடனர். நாங்க இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறோம்னா
உம்முடைய வார்த்தையை நம்பி தான் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நம்பி தான் வந்திருக்கிறப்பா. எங்கள் முழு நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையின் மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். எல்லாருக்கும் தெரியும், நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி நம்மளை உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Yes. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு முற்றிலே ஜீவன் பார என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு முற்றிலே ஜீவன் பார என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு முற்றிலே ஜீவன் பார என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு முற்றிலே ஜீவன் பார என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ. இயேசுவே எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்களே நேச ஆவி வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்களே ஆவி வீச செய்குவே. இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்களே நேச ஆவி வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்களே வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதனே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நல்ல கைத்தட்டி எல்லா சகோதரர்களும் நல்ல கைத்தட்டி, சகோதரிகள் எல்லாரும் ஆமென். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. நியாயத்தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. ஆமென். நேசர் வர காலமாகுதே. மாயலோ நம்பி மாண்டி
மானிடரை மீட்க மாட்டீரோ, மாயலோகம் நம்பி மாட்டீரோ, மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா இயேசுவே, ஆமென் ஆமென். இயேசுவே நீ, இயேசுவே நீ வல்லவர், மாயலோகம் நம்பி மாட்டீரோ, மானிடரை மீட்க மாட்டீரோ. ஹல்லேலூயா மீட்க மாட்டீரோ, மாயலோக நம்பி மாட்டீரோ, மானிடரை மீட்க மாட்டீரோ. நன்றி நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, ஆமென் ஆமென், நல்ல கரங்களை தட்டி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். போதாது போதாது, தேவ பிரசன்னத்துக்குள்ள ஒரு 2 நிமிடம் ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையில ஆமென். எல்லா கட்டுகள் உடைக்கப்படணும், எல்லா தடைகள் மாறணும், எல்லா பிசாசின் தந்திரங்கள் மாறணும். ஆராதிக்க முடியாம, துதிக்க முடியாம, ஒருமனை இல்லாம, சோர்வுகளை, பலவீனங்களை, போராட்டங்களை, மன உளைச்சல்களை கொண்டு வந்திருக்கிற பொல்லாத பிசாசினுடைய தந்திரங்கள் இப்போ ஜெபம் பண்ணும் பொழுது, இந்த காலை ஆராதனை வேளையில ஆவியில ஜெபிக்கும் பொழுது, மாம்சத்தின் கிரியைகளை ஆவியில தான் ஜெயிக்கணும். மாம்சத்தின் கிரியைகளை ஆவியில ஜெயிக்கணும். எல்லா பலவீன ஆவிகள், சோர்வின் ஆவிகள், கனனித்துறையின் ஆவிகள், போராட்டத்தின் ஆவிகள், விடுதலையோடு ஆராதிக்க முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற பொல்லாத கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போ. ஷதரே கபரபாலமா உடமா ஷந்தரலே ரபா கரபாலா பாபா ராதாலா ரபா உடமா ஷேகராதாலரே ரபா மாமா. ஹல்லேலூயா. அவரால் தான் எல்லாம் செய்ய முடியும். அவர் நினைச்சாதான் அசைவு உண்டாகும். அவர் நினைச்சாதான் வாழ்க்கையில வெளிச்சம் வரும். அவர் நினைச்சாதான் வாழ்க்கையில சந்தோஷம் வரும். அவர் நினைச்சாதான் வாழ்க்கையில உயர்வு வரும். அவர் நினைச்சாதான் வாழ்க்கையில மேன்மை வரும். நீங்க எவ்வளவு போராடினாலும் அவர் நினைக்காம நம்ம ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். தேவ சமூகத்தில் நின்று இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்னால ஒன்று கூடாது, உம்மால தான் எல்லாம் நடக்கும். என்னால எதுவுமே நடக்காது ஆண்டவர், நீங்க நினைச்சாதான் எல்லாம் நடக்கும். ஓ, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி. மீண்டும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. என்னால் ஒன்றும் என்னை நான் உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே,
வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். மீண்டும் ஒரு முறை. என்னால் ஆமென். என்னை தந்துட்டப்பா, தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். நிச்சயமா நாங்க நம்புறோம், உம்மால எல்லாம் நடக்கும். உம்மால் ஆகாது எதுவுமே கிடையாது. நீ செய்ய நினைச்சதை கண்டிப்பா எங்களுக்கு செய்வீங்க. எங்களுக்குன்னு சில காரியத்தை துவக்கி விட்டுருக்கிறீங்க, ஆரம்பிச்சு விட்டுருக்கீங்க. நீங்க அதை நடத்தி சென்று செம்மையாய் எங்களுக்கு அதை மாற்றி கொடுக்க போறீங்க. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கரங்களை தட்டி நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும் மீதியான நேரங்களில் தேவ கிருபைகளோடு இருக்கட்டும். கர்த்தர் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 66வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். ஆட்டுக்கடாக்களின் இனப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். சேர்ந்து வாசிப்போம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். உட்காருவோம். இப்பொழுது நாம் கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரம். நம்முடைய காணிக்கைகளை, தசம பாகங்களை நம்முடைய கரங்களிலே எடுத்துக்கொண்டு ஜெபத்தோடு கர்த்தருக்கென்று கொடுத்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் உடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பரலோக தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கிற ஆண்டவர், எங்களுடைய கரத்திலிருந்து நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை நீர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பலனை எங்களுக்கு கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் கர்த்தருக்கென்று கொடுக்கிறோம். எதை செய்தாலும் நீங்கள் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி ஆண்டவரே, உம்மை கனப்படுத்தி உம்முடைய சமூகத்திலே உமக்கென்று கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக.
ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் தொழில்களிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், விருத்தி உண்டாகட்டும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு தங்கள் வாழ்க்கையிலே பெருகத்தக்கதாக ஆசீர்வாதத்தின் புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இதன் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காய் நாம் கொடுக்கிற நேரம். நம் காலங்கள் தேவன்
இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த அருமையான ஆராதனை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் விதமாக அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆராதித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை தேவன் தரும் பொழுது நாம் அதை பயன்படுத்துவது தான் பெரிய ஆசீர்வாதம். நாம் தொடர்ச்சியாக தேவ வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகலாம். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசும்படியாய் எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதன் 19ஆம் வசனம். அதை நானே வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். மிகவும் நமக்கு பழக்கப்பட்ட, நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு தேவனுடைய வார்த்தை. நம்முடைய தேவன் நமக்கு நிறைவானதை கொடுக்கிற தேவன். கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைகளெல்லாம் அவர் நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகளை மாற்றி நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று எழுதியிருக்கு. நம்முடைய தேவன் யார்? நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டது என்று வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் நிறைவானவர் என்று எழுதியிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைவான தேவன், இப்படி சொல்லலாம், நிறைவை உண்டாக்குகிற தேவன். நான் இப்படி ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள எழுப்பும்படிக்கு நான் விரும்புகிறேன். நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம தொழுது கொள்ளுகிற தேவன், நாம் மகிமைப்படுத்துகிற தேவன் நிறைவுள்ள தேவனாய் இருக்கும் பொழுது, அவர் நிறைவானவர் என்கிற ஒரு சாட்சியை பெற்றவராய் இருக்கும் பொழுது நம்ம ஏன் குறைவுள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு கேள்வி தானே. அநேகருக்குள்ள இப்படி கேட்கலாம், அநேகர் இப்படி சொல்லலாம், நான் ஏன் குறைவுள்ளவளாய் வாழ்கிறேன்? எனக்கு ஏன் இந்த காரியம் குறைவாய் இருக்கிறது? என் வீட்டில் ஏன் இந்த காரியம் குறைவாய் இருக்கிறது? நான் ஆண்டவரை தேடுகிறேனே, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறேனே, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறேனே, அவருக்கு நான் கனத்தை கொடுக்கிறேனே, தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நான் எந்த குறைவும் நான் வைக்கவில்லை. ஆனால் நான் ஏன் குறைவுள்ளவளாய் வாழுகிறேன்? என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் ஏன் குறைவு என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது? நான் குறைவுபடுவதற்கான காரணங்கள் என்ன? நிறைவான தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், நிறைவான தேவனை ஆராதிக்கிறவர்கள், நிறைவான தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ஆசைப்படுகிறவர்கள் ஏன் குறைவுள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள்? வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிறது. யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் தானே, நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் தானே. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் எப்பெல்லாம் பாதிப்புகள் வருகிறதோ, பிரச்சனைகள் வருகிறதோ, பாடுகள் வருகிறதோ, உபத்திரவங்கள் வருகிறதோ, அப்பெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? சத்துருக்கள் பெருகிவிட்டார்கள், சத்துருக்களுடைய சூழ்ச்சிகள் நமக்கு எதிராக எழும்பிவிட்டது, ஏதோ மாய தந்திரவான காரியங்கள் நமக்கு எதிராக, குடும்பத்திற்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது, செயல்படுகிறது என்று எல்லாவற்றுக்கும் அவைகளையே நாம் நினைத்து கொள்ளுகிறோம். சத்துனுடைய சூழ்ச்சிகள் இருக்கிறது, பிசாசுனுடைய தந்திரங்கள் இருக்கிறது, நமக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் அவனுடைய கிரியைகள் நம்மை தாக்குகிறது, போராட்டங்கள் வருகிறது. இல்லை என்று சொல்லவில்லை, ஒரு பக்கம் இருக்கு, அவனுடைய கிரியைகள் இருக்கிறது. வேதத்தில் பல காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்கிறது. அதனால தான் சொன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமான இப்படிப்பட்ட தீய சக்திகளுடைய கிரியைகள் இருக்கு. ஆனால் அவைகள் தெய்வ பிள்ளைகள் அணுகுவதில்லை. ஆனால் எல்லாவற்றுக்கு காரணம் இதுதான், எல்லாவற்றுக்கு காரணம் இந்த பிரச்சனை தான், எல்லாவற்றுக்கு காரணம் இப்படி போராட்டம் தான். அருமையான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களிலே தேவனுடைய மனிதர்கள் ஜெபிக்கும் பொழுது போராட்டம் இருக்கிறதை பார்க்கிறேன். உங்களுக்கு குடும்பத்துக்கு விரோதமாக போராட்டம் இருக்கிறத பார்க்குறேன், உங்கள் தொழிலுக்கு விரோதமாக போராட்டம் இருக்கிறத பார்க்குறேன், ஏதோ சில தீமையான செயல்கள் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறத நான் பார்க்குறேன். என்னுடைய பிள்ளைகளே, எதுக்கு எடுத்தாலும் எப்போ பார்த்தாலும் போராட்டத்தை பார்க்குறேன், போராட்டம் இருக்குதுன்னு பார்க்குறேன். அப்படியே நம்ம வாழ்க்கையில் நம்ம கேட்டு 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 அதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிடுறோம். இருக்கு, இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் நம்ம வாழ்க்கையில் நாம் ஏன் குறைவுள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை, நம்ம வாழ்க்கையின் சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய தேவன் ஐஸ்வர்யமுள்ள தேவன். சகல ஆசீர்வாதம் அவரிடத்தில் இருக்கிறது. சகல நன்மை அவரிடத்திலிருந்து பிறக்கிறது. அவர்கிட்ட இருந்து தான் நன்மை வருது. அவர்கிட்ட இருந்து தான் எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. அவர் இல்லாமல் எதுவும் நமக்கு வராது. அவர் இல்லாமல் எதுவும் நமக்கு சாத்தியமாகாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏன் குறைவுபட்டுட்டே இருக்கிறோம்? ஏன் குறைவுள்ளவர்களாய் வாழுகிறோம்? நிறைவான ஆசீர்வாதங்கள் ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பதில்லை? நிறைவான நன்மைகள் ஏன் நம்ம வாழ்க்கையில் இருப்பதில்லை என்கிற கேள்விக்கு இன்னைக்கு தேவன் பதில் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு ஒரு பதில் ஆண்டவர் கொடுக்கணும்னு விரும்புகிறார். வேத வசனத்தில் இருந்து நான் இன்றைக்கு 3 விஷயத்தை நான் உங்களோடு பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். இன்றைக்கு அதில் இருந்து தான் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். 15ஆம் அதிகாரம் பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதன் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதில் இளைய குமாரனை குறித்து நம்ம படிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அருமையானவர்களே நமக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுத்த விஷயத்தில் சில விஷயங்கள் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய சில காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், 15-14 நான் வாசிக்கிறேன். வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று, அவன் குறைவுபட தொடங்கினான். யாரு? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் ஒருவன் தகப்பனிடத்தில் இருந்து அவன் சண்டை போட்டுக்கொண்டு தகப்பனை விட்டு பிரிந்து போகிறான். தன்னுடைய வீட்டை விட்டு பிரிந்து போகிறான். பாருங்கள், அவன் செய்கிற காரியம் என்ன? தகப்பனை பார்த்து சொல்கிறான். தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும். அந்தபடி அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தார். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் வந்தது. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். இவன் நிறைவானதை பெற்றவன் தான். தகப்பனோடு இருக்கும் பொழுது, இந்த குமாரன் தகப்பனுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது அங்கே எல்லாம் அவனுக்கு நிறைவாக இருக்கிறது. அவனுக்கு எந்த குறைவுமே கிடையாது. வேலைக்காரர்களுக்கே அவ்வளோ அருமையான சாப்பாடு என்றால் இந்த எஜமானின் பிள்ளைகள் எவ்வளவு அழகாக அந்த வீட்டில் இருந்திருக்க முடியும், எவ்வளவு அழகாக அந்த வீட்டில் வாழ்ந்திருக்க முடியும். மிகவும் நன்றாக வாழ்ந்த குடும்பங்கள். ஆனால் இந்த இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலே சண்டை போட்டு, என் பங்கை, என் ஆஸ்தியை எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் போகிறேன், எனக்கு இந்த வீட்டில் இருக்க முடியாது, எனக்கு இந்த வீட்டில் வாழ முடியாது, நான் வெளியே போனால் நல்ல சுதந்திரமாக இருப்பேன், நான் வெளியே போனால் ஜாலியாக இருப்பேன், என் நண்பர்கள்லாம் வெளியே இருக்காங்க, அவங்கெல்லாம் என்னை கூப்பிடுறாங்க, வாடா, ஏண்டா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற, ஏண்டா அப்பா அப்பா அப்பான்னு எப்பவும் வீட்டையே நினச்சி வீட்டுக்குள்ளே இருக்கிற, அங்கே ஏதாவது ஜாலியாக இருக்க முடியுதா, அவனுக்கு சுகமாக இருக்க முடியுதா, சுதந்திரமாக இருக்க முடியுதா, வெளியே வந்து பாரு, நாங்கள் கூட வந்துட்டோம், நாங்கள் கூட வெளியே தான் இருக்கிறோம், எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறோம், என்ன மகிழ்ச்சி, என்ன ஜாலி, லைஃப்னா இப்படி தான் இருக்கணும், வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவனை உசுப்பேற்றி விட்டுருக்காங்க. இவனும் அதை கேள்விப்பட்டு உலகனா இப்படி இருக்கும், வாழ்க்கைனா இப்படி இருக்கும், உலகத்தில் உள்ள காரியங்கள்லாம் எப்படி இருக்குன்னு அப்பாட்ட சண்டை போட்டுக்கிட்டு, நான் சொல்லுகிறேன், அடங்கி இருக்க முடியாமல் தன் தகப்பனை விட்டு பிரிந்து எல்லாவற்றையும் தன் பக்கமாய் சேர்த்து கொண்டு தன் நண்பர்களோடு இணைந்து கொள்ளுகிறான். கவனிங்கள், தவறான ஆலோசனைக்கு இடம் கொடுக்கிறான். தகப்பனுடைய வீட்டிலே என்ன குறைவு அவனுக்கு? எல்லாம் இருக்கிறது, எல்லாம் நிறைவாயிருக்கிறது, ஒரு குறைவும் கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் அவனோ உலகத்தின் மேல் ஆசை வைத்து உலகத்தின் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை தவறான ஆலோசனை. அந்த ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படிந்து விட்டு தகப்பனை உதறி தள்ளிட்டு போயிட்டான். ஏன் அவன் குறைவுபட தொடங்கினான்? அவன் வாழ்க்கையில நிறைவாய் இருந்தவன் ஏன் குறைவு பெற்றான் என்றால், அருமையானவர்களே, அவன் அடங்கி இருக்க முடியவில்லை.
தகப்பனுடைய வீட்டிலே தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருக்க முடியவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நிறைவான தேவன், நிறைவானவரை ஆராதிக்கிற நாம் குறைவுள்ளவராய் வாழ்வதற்கு காரணம் என்ன? அருமையானவர்களே, ஒன்று, அடங்கி இருங்கள், நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். நிறைவு வரும். அடங்கி இருங்கள். அப்பா உங்களை வச்சிருக்கிற ஸ்தானத்தில் இருங்க. தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்துல இருங்கள். தேவன் உங்களை கொண்டு வந்த இடத்துல இருங்கள். இங்கே இருந்து கொண்டு உலகம் எவ்வளோ அழகா இருக்கு, அந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு, அந்த ஆராதனை எவ்வளோ அழகா இருக்கு, அந்த பிரசங்கம் எவ்வளோ அழகா இருக்கு. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொரு நிலையிலே தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தான், அந்த இடத்துல நம்ம அடங்கி இருக்கும் பொழுது தான் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே போனால் சரியாயிரும், அங்கே போனால் இதை விட நல்லாயிரலாம், அங்கே போனால் செழிப்பு வந்துடும், அங்கே போனால் வறட்சி மாறிடும். எங்கே போனாலும் நம்ம வாழ்க்கை மாறாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையை மாற்றாவிட்டால் வறட்சியாக தான் இருக்கும். தேவன் மாற்றி விட மாட்டார், தேவன் மாற்றி தந்து விட மாட்டார். இன்னைக்கு அநேகர் எப்படித்தான் நினைத்துக் கொள்கிறார்கள். அருமையானவர்களே, அடங்கி இருங்கள். கர்த்தர் உங்களை வைத்த ஸ்தானத்தில் அடங்கி இருங்கள். கர்த்தர் உங்களை வைத்த இடத்தில் அடங்கி இருங்கள். உலகம் சொல்லும், மற்றவர்கள் சொல்லுவார்கள், மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லுவார்கள், அங்கே வந்துட்டீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, அங்கே வந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா. தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். குறைவுபட தொடங்கினான். ஏன் வாழ்க்கையில் குறைவு? கர்த்தர் நம்மளை வச்ச இடத்துல இருக்கலை, தேவன் நம்மை வைத்த ஸ்தானத்தில் இருக்கலை. தேவன் நம்ம எங்கே வச்சிருந்தாரோ அங்கே நம்ம இருக்கிறது ஆசீர்வாதம். கர்த்தர் ஆதாம் ஏவாளை உருவாக்கி தோட்டத்தில் வச்சிருக்கிறாரு. எவ்வளவு சுதந்திரமாய் வைத்திருந்தார் அவர்களை, எவ்வளவு சுதந்திரமாக சந்தோஷமாக ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஆண்டவரே தேடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க, தேவனை பார்க்க முடியாமல், தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல், பிசாசினுடைய தவறான ஆலோசனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டு, அப்படியானால் இந்த பழத்தை பறித்து புசித்து விட்டால் தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள் என்று சாத்தான் சொன்ன சாத்தானின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இப்போ பாருங்க, தோற்றத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை குறைவுபட தொடங்கினது. குறைவு ஏன் தெரியுமா? தேவன் வைத்த ஸ்தானத்தில் இல்லை, தேவன் வைத்த இடத்தில் இல்லை. இப்போ பாருங்க, எவ்வளவு கேவலமான ஒரு நிலையிலே தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு உறவாடுகிறவர்கள், தேவனோடு பேசுகிறவர்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள், தேவனுடைய மகிமையை காண்கிறவர்கள் இப்போ பார்க்க முடியலையே, இப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியலையே. வாழ்க்கையில் பாருங்க, ஒளிய வஸ்திரமாக கொடுத்திருந்தாரு, அவர்களுக்கு என்ன குறைவு? தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் தேவன் சிருஷ்டித்தார், கணத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இருந்தார். எவ்வளோ அழகான தருணம், எவ்வளோ அழகான பாக்கியம், எவ்வளவு அழகான நிலைமை. இது எல்லாவற்றையும் அவங்க இழந்துட்டு தோட்டத்தை விட்டு துரத்தப்படுறதுக்கு காரணம் அடங்கி இருக்க முடியவில்லை. இப்ப பாருங்க, வாழ்க்கையில அத்தி இலைகளை தேய்த்து கொண்டு இப்ப பாருங்க எவ்வளவு கஷ்டம் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அடங்கி இருங்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவு நிறைவாய் மாறும். அவன் குறைவுபட தொடங்கினான். எதனால? அப்பா வீட்டில் இருந்த அந்த குறைவு வந்திருக்குமா? அப்பா வீட்டில் இருந்திருந்த அந்த பிரச்சனை அவனுக்கு வந்திருக்குமா? எந்த பிரச்சனையும் அவனுக்கு வந்திருக்காதே. தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும், தன் பிள்ளைகளுக்கு எப்படி போஷிக்க வேண்டும், தன் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு எந்தெந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும். தகப்பனுக்கு தெரியும், அதை கொடுப்பார், சரியான நேரத்தில் கொடுப்பார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்க மாட்டாரா? வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடங்கி இருங்கள், உங்கள் குறைவுகள் நிறைவாக்கப்படும். தேவன் வைத்த ஸ்தானத்தில், தேவன் வைத்த இடத்தில், தேவன் நம்மை வைத்த நிலைமையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிரு, அடங்கியிரு. நன்றை கவனியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. சில நேரங்களில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்விலே ஸ்தோத்திரம் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதை போல தெரியலாம், ஏற்றுக்கொள்ள முடியாததை போல சில சூழ்நிலைகள் தெரியலாம். ஆனால் ஆண்டவர் நினைக்கிறார், இரு, நான் சொல்கிற வரைக்கும் இரு, நான் உனக்கு சொல்கிற வரைக்கும் ஸ்தானத்தில் இரு. தேவனுடைய பிள்ளைகள், நீ நான் முடிவெடுத்துட்டு ஓடாத. பாருங்கள், ஒரு எலியாவை கர்த்தர் கேரி தாற்றண்டையில் உட்கார வச்சிருக்காரு. எவ்வளோ நாள் உட்காரணும் ஆண்டவரேன்னு கேட்கல. உட்காரு, மறைந்துரு, காகத்தை அனுப்புவேன், போஷிப்பேன்.
அப்படின்னு சொல்றார். கேரி ஆற்றில் தண்ணீர் வற்றி விட்டது. அவனா ஒரு முடிவு எடுத்துட்டு, சோத்துறோம் இங்கே நம்ம இவ்வளவு வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இப்போ அது கூட நமக்கு இல்லை, தண்ணி வற்றி போச்சு, குடிக்கிறது கண்ணி இல்லை அப்படின்னு நானா போகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா எலியாவுக்கு நிலைமை எப்படி இருக்கும்? கர்த்தரை சொல்லி கொடுக்கிறார், நீ எழுந்து சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ, சாரிபாத்துக்கு போ, ஒரு விதவை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். தெய்வ சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறவர்களுக்கு நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும், அடுத்து நம்ம நிலைமை என்ன அப்படிங்கிறத சரியாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். சரியாய் கர்த்தர் நம்மை கொண்டு போவார். சரியாய் நமக்கு தேவன் போதிப்பார். அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கனப்படுத்தி தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தால் அடுத்து அழகா நடத்துறார் பாருங்க. பஞ்ச நாட்கள் வரைக்கும் ஒரு குறைவு இல்லை. வேத வசனத்தின்படி தேவ வார்த்தையின்படி ஒரு மனிதன் நடத்தப்பட்டால் போகிற இடத்துல ஒரு குறைவும் வராதுங்க, ஒரு குறைவும் வராது. என்ன நடக்கிறது பாருங்க. அந்த வீடு அங்க குறைவு, சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை, இருக்கிறத சாப்பிட்டுட்டு செத்து போகும்னு நினைக்கிறாங்க. தேவ மனுஷன் அந்த விதவை வீட்டுக்கு கொண்டு போறாரு. தேவ மனிதன் தேவ ஆலோசனையின்படியும் தேவ நடத்துதலின்படியும் அந்த வீட்டுக்கு போறான். கர்த்தரே கொண்டு போறாரு. இவனையும் போஷிக்க, அந்த குடும்பத்தாரையும் போஷிக்க. என்னுடைய பிள்ளைகளே, குறைவுகள் நிறைவாக்கப்படுது. அடுத்து நான் என்ன செய்ய போறேன், அடுத்து எப்படி இந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு எலியா பதறி கொண்டு இருக்கவில்லை. கர்த்தர் நடத்துறாரு. அவருடைய பிள்ளைகளை அவர் நடத்துவார். அவருடைய ஜனத்தை அவர் நடத்துவார். அவருடைய பிள்ளைகளை அழகாக கொண்டு போவார். அவருடைய பிள்ளைகளை எப்படி நடத்தணும், எப்படி எந்த சூழ்நிலை நடத்தணும் ஆண்டவருக்கு தெரியும். நீங்களா ஒரு முடிவெடுத்து கொண்டு, நீங்களா ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு, இது நல்லா இருக்கும் போல தெரியுது, இல்லை இது நல்லா இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்தவர், உங்கள் ஒவ்வொருவரையும் அருமையான தெரிந்து கொண்ட தேவன் உங்களை நடத்த அவருக்கு தெரியும். நம்ம அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழகாய் நடத்துவார். கர்த்தர் அழகாய் நடத்துவார். 40 வருஷம் சிறுவேலர்களை வனாந்தரத்தில் அழகாய் நடத்தினார். எப்போ மேகஸ்தம்பம், எப்போ அக்கனி ஸ்தம்பம், எப்போ எதிரிகள் வரும்பொழுது எப்படி, சோத்திர தேவைகள் வரும்பொழுது எப்படி ஆண்டவர் நடத்தினார் பாருங்க. அதைத்தான் அவர் சொல்லிக் கொடுத்தார். 40 வருஷம் வனாந்தரத்தில் நான் ஒன்று நடத்தினேனப்பா, அந்த நடத்தி வந்த பாதையை மறந்துடாதீங்க சொல்லிக் கொடுத்தாரே. நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, நிறைவு உங்கள் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்றால் நாம் அடங்கி இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளே, அவன் அடங்கி இருக்கவில்லை, குறைவுபட தொடங்கி எவ்வளோ வேதனைக்குள்ள, எவ்வளோ கஷ்டத்திற்குள்ள, எவ்வளோ பாடுகளுக்குள்ள அவன் கடந்து போகிறான். ஆனால் ஒரு நாள் புத்தி தெளிந்து அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பன் வீட்டிற்கு போய் நிறைவான ஆசீர்வாதத்தை அனுபவிச்சான் பாருங்க. நிறைவான நன்மை அனுபவித்தான் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம சரிப்படுத்த, நம்மை ஒவ்வொரு விஷயத்தையும் சரிப்படுத்த ஆவியானவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் விரும்புகிறார். இரண்டாவது காரியம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தானே. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். குறைவுபட்ட பொழுது இயேசு செய்த முதலாவது அற்புதம் ஒரு திருமண வீட்டிலே நடக்கிறது. அங்கே வந்திருந்தவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. வேதம் சொல்லுகிறது ஏற்கனவே இருந்ததெல்லாம் தீர்ந்து விட்டது, குறைவுபட தொடங்கினது. அப்படின்னா இருந்துச்சு, இல்லாமல் இல்லை, இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் குறைவு வந்துட்டு, கல்குலேஷன் தப்பாயிட்டா, இல்லை வந்திருந்தவர்கள் நல்ல ருசியாக இருக்குது நிறைய சாப்பிட்டுட்டாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் குறைவுபட தொடங்கினது, குறைவு ஏற்பட்டது. திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது ஆட்கள் இருக்கிறார்கள், ஜனங்கள் இருக்கிறார்கள், அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இயேசுவும் இருக்கிறார். ஆனால் திராட்சரசம் இல்லை கொடுப்பதற்கு. வருகிறவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு திராட்சரசம் இல்லை, வருகிறவர்களை கவனிப்பதற்கு திராட்சரசம் இல்லை. அந்த வீட்டாருக்கு எவ்வளவு சங்கடம் இருக்கும், அந்த வீட்டாருக்கு எவ்வளவு அருமையாக வேதனை இருக்கும். இவ்வளவு பேரை நம்ம கூப்பிட்டோம், ஆனால் அவங்கள போஷிக்க முடியாமல் ஆயிட்டேன், என்ன பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க? பிரியமானவர்களே, இயேசுவின் தாயினிடத்தில் அந்த காரியங்களை சொன்ன பொழுது, இயேசு என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். இரண்டாவது, குறைவு நிறைவாக்கப்பட வேண்டும் என்றால்
காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறார். இயேசு சொன்ன வார்த்தை அது, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. அப்போ வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறார். ஆண்டவருடைய கிரியைகள், ஆண்டவருடைய அற்புதங்கள், தேவனுடைய அற்புத செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டத்தின்படி நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும், காத்திருங்கள். என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. இங்கே வந்திருக்கிற கம்ப்ளைண்ட் என்ன? குறைவு. இங்கே வந்திருக்கிற செய்தி என்ன? வந்திருக்கிறவர்களை போஷிக்க முடியவில்லை, திராட்சை ரசம் இல்லை. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிரியைகள் நடப்பதற்கு, தேவனுடைய கிரியைகளை நம்முடைய கண்கள் காண்பதற்கு, அற்புதமான செயல்களை நம்முடைய கண்கள் காண்பதற்கு நேரம் முக்கியம், கர்த்தருடைய வேலை முக்கியம், கர்த்தருடைய சமயம், அவருடைய நேரம் முக்கியம். நம்ம சொல்கிறோம் சில நேரத்தில் எனக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறோம். சில கஷ்டங்கள் வரும்போது, சில பாடுகள் வரும்பொழுது, சில பலவீனங்கள் வரும்போது, சில விதமான போராட்டங்கள் வரும்பொழுது என்னமோ தெரியல, நமக்கு நேரம் சரியில்லை, அதனால தான் இது தொடர்ந்து வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேவனுடைய அற்புத செயல்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பதற்கு கர்த்தருடைய வேலை ஒன்று இருக்குது, தேவனுடைய நேரம்னு இருக்குது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் குறைவுகளாக நீங்கள் நினைக்கலாம், குறைவை உணரலாம், குறைவை நீங்கள் பார்க்கலாம். இது எப்படி நமக்கு நிறைவாகும், இந்த காரியம் எப்படி நடக்க போகுது தெரியல, எப்படி இந்த விஷயத்தை சந்தோஷப்படுத்த போகிறோம், வந்திருக்கிறவர் எப்படி மகிழ்ச்சியாக போகிறோம் தெரியலையே. விருந்து எதற்கு? வேதம் சொல்லுகிறது, சந்தோஷத்திற்காக விருந்து. வந்திருக்கிறவர்களை மகிழ்ச்சியாக்கிறதுக்கு தான் விருந்து. ஆனால் வர்ற ஜனங்களை சந்தோஷப்படுத்த முடியலையே, வந்திருக்கிற ஜனங்களை மகிழ்ச்சியாக்க முடியலையே. இயேசு சொல்கிறார், அழகா சொல்லிட்டார், காத்திருங்கள்ங்கிறாரு, என் வேலைக்காய் வெயிட் பண்ணுங்கிறாரு. ஆமென். இன்னைக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்குவது உண்மை. எப்போ தெரியுமா? அவருடைய வேலையின் போது, அவருடைய நேரத்தின் போது. அப்போ காத்திருங்கள். முதல்ல சொன்னேன், அடங்கியிருங்கள், குறைவுகள் நிறைவாகும். இரண்டாவது, அவருடைய நேரத்திற்காக, அவருடைய வேலைக்காக காத்திருங்கள், உங்கள் குறைவுகள் நிறைவாகும். வெயிட் பண்ணுங்க. ஏதோ ஒரு காரியத்தை அவசரமாக நீங்கள் முடிவெடுக்க நீங்கள் நினைக்கிறீங்க, இதை செய்தே ஆகணும், இதை எடுத்தே ஆகணும், இதை பேசியே ஆகணும், இதை முடித்தே ஆகணும், நாள் இல்லை இதை செஞ்சே ஆகணும், நடந்தே ஆகணும். ஏதோ ஒரு அவசரமான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. யார் சொன்னாலும் கேட்கறதில்ல, யார் பேசினாலும் கேட்கறதில்ல, எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, நான் எடுத்தது தான் முடிவு, நான் எடுத்தது தான், அது பிறகு நான் அது யார் சொன்னாலும் நான் மாற்றவே மாட்டேன் அப்படின்னு இருக்கீங்களா? அது எங்கேயோ முடிய போகுதுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே சிக்க போகுதுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வேலை வந்தால் உன் காரியம் எல்லாம் கரெக்டாக நடக்கும், ஏன் நேரத்தின்படி நடக்கிற, ஏன் நேரத்தின்படி செய்யப்படுற காரியம் எல்லாமே உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குங்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அதை செய்ய, எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? யாரோ ஒருவர் சொல்லுகிற ஆலோசனைகள், யாரோ ஒரு கொடுத்த சில ஆலோசனைகள் உங்களை அவசரப்படுத்தி கொண்டிருக்கிறதா? வெயிட் பண்ண முடியலையா? அமர்ந்திருக்க முடியவில்லையா? காத்திருக்க முடியவில்லையா? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, திட்டமா சொல்றாரு, அவர் நிறைவுள்ளவர் தான், நான் நிறைவுள்ளவர் தான். ஆனா ஏன் உன் வாழ்க்கையில குறைவுனா, நீனா சில முடிவு எடுத்துட்ட, நீனா சில காரியத்தில் அவசரப்பட்டுட்ட. இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கேட்குறீங்க, என்னுடைய வேலைக்காக காத்திருங்கள். ஆண்டவர் சொல்ற, தெளிவா சொல்ற, என்னுடைய வேலைக்காக காத்திருங்கள், அவருடைய நேரம் வரும். எப்படி அற்புதம் நடக்குது பாருங்க, அவருடைய வேலை வந்தது, எப்படி அதிசயம் நடக்குதுன்னு பாருங்க. கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருடைய வேலையின்படி நடக்கிற ஒவ்வொரு காரியம் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தின் மேல சந்தோஷம், மகிழ்ச்சி மேல மகிழ்ச்சி, ஆர்ப்பரிப்பின் மேல ஆர்ப்பரிப்பு, ஆனந்தத்தின் மேல ஆனந்தம். ஐயோ, கர்த்தர் எனக்கு எப்படி செய்கிறார், ஆண்டவர் என் காரியத்தை எப்படி செய்து முடிக்கிறார், ஆண்டவர் என் காரியத்தை எப்படியெல்லாம் நடத்துறார் பாருங்க. எவ்வளோ ஆச்சு, நான் இப்படி நினைக்கவே இல்லையே, இப்படி நடக்கும் நான் யோசிக்கவே இல்லை, அப்படிதான் சொல்லுவீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திருங்கள். முதல்ல சொன்னேன், அடங்கி இருங்கள். இரண்டாவது, அமர்ந்திருங்கள். அது மிக மிக முக்கியம். அமர்ந்திருங்கள், கர்த்தருடைய வேலைக்காக அமர்ந்திருங்கள், அவருடைய சித்தத்துக்காக அமர்ந்திருங்கள். அவர் கிரியை செய்ய நேரம் கொடுங்கள், அவர் கிரியம் செய்ய இடம் கொடுங்கள். என்னதான் நீங்க நினைச்சாலும், என்னதான் நீங்க வாழ்க்கையில முயற்சி செய்தாலும் அவர் கை நீட்டாம நடக்கவே நடக்காது.
அவர் சொல்லாம அருமையானவர்களை கொந்தளிப்பு. எவ்வளவுதான் நீ சத்தம் போட்டாலும், ஐயரே மடிந்து போகிற கவலை இல்லையா, ஐயோ நாங்கள் செத்து போகிறோம், இப்படி கவலை இல்லாமல் தூங்குறீரே அப்படின்னு என்னதான் சொன்னாலும் அவர் எழுந்து சொன்னாதான் அமரும் காற்றும் கடலும். அவர் நினைக்கலன்னா நீங்கள் எவ்வளவும் சத்தம் போடுங்கன்னு அவர் தூங்கிட்டே இருந்தாருன்னா ஒரு அசைவு கூட இருக்காது, ஒரு அற்புதம் கூட நடக்காது. அவர் சொல்லணும், இப்போ உன் வலையை வலது பக்கமாக போடு. அதுக்கு இல்லை, நேற்றுக்கு நான் இப்படி தான் செஞ்சேன், இப்படி தான் போனேன், ஒரு மீனும் கிடைக்கல, நான் எனக்கு திறமை இல்லாதவனா, எனக்கு அந்த வலை குவாலிட்டி இல்லாததா, என் படகு எவ்வளோ அழகான படகு தெரியுமா, மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது, அப்படி எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர்கிட்ட. அவர் சொல்லணும், இப்போ போடுன்னு சொல்கிறார், உடனே போடு. வந்துதா? தேவனுடைய வேளையின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு காரியம் நடக்குமானா உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய், உங்களை மகிழ்ச்சியாக்கத்தக்கதாய் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அமர்ந்திருங்கள், குறைவுகள் நிறைவாகும். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பாருங்க. எல்லாரும் சந்தோஷப்படுத்தினார், எல்லாரும் திருப்திப்படுத்தினார். அந்த எல்லாரும் இப்போ வெயிட் பண்ண எல்லாருக்குத்தான் மிக அருமையான டேஸ்டான திராட்சை ரசம். எல்லாரும் சொல்கிறாங்க, முதல்ல இருந்தது ருசி குறைவுள்ளதாக இருந்ததே, ஆனால் இப்போ அதிக ருசியாக இருக்கிறதே. வேளையின்படி, தேவனுடைய நேரத்தின்படி நடக்கிற அற்புதம் வாழ்க்கையில் அவ்வளவு டேஸ்டாக இருக்கும், அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும், அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும், அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். இது சாதாரணமானது அல்ல. தேவனிடத்திலிருந்து வருகின்ற ஒவ்வொரு நன்மையும், தேவனிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் சாதாரணமானது அல்ல, அது மகிமையானது. அல்லேலூயா. விதமாக இயேசு இந்த அற்புதத்தை செய்து அந்த கல்யாண வீட்டில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவருடைய சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வாரா, இந்த ஆண்டவர் இப்படியெல்லாம் நடப்பிப்பாரா என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்வார் நம்புறீங்களா? நிச்சயமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் குறைவு நிறைவாகும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைவோடு நீங்கள் இருந்தாலும் அதை கிறிஸ்து இயேசு நிறைவாக்கி தருவார் இன்றைக்கு. ஏனென்றால் நம் ஆராதிக்கிற தேவன் நிறைவுள்ளவர். நம்ம குறைவுபடுவதற்கு எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது, அதுதான் வாழ்க்கையில் குறைவை ஏற்படுத்துகிறது. அடங்கியிருந்து பாருங்கள், அமர்ந்திருந்து பாருங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். மூன்றாவது சங்கீதம் 34 சங்கீதம் அதன் 9 வசனம். மிக அருமையான வார்த்தை, நம்ம எல்லாருக்கும் மிகவும் பழகின சங்கீதம், அது எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் கூட. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த வசனத்தை நானே படிக்கிறேன். 34 சங்கீதம் 9 வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. தெய்வ பயம் இல்லாமை வாழ்க்கையிலே குறைவை ஏற்படுத்தும். தெய்வ பயம் இல்லாமை வாழ்க்கையிலே சஞ்சலங்களை ஏற்படுத்தும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஒரு மனிதனின் வாழ்வில் உயர்வை, மேன்மையை, ஆசீர்வாதத்தை, உற்சாகத்தை, பலத்தை கொண்டு வருகிறது. தெய்வ பயம் இல்லாதவர்கள் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நான் ஆசீர்வதிப்பேன். தெய்வ பயம். அருமையானவர்களே, இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள பக்தி இருக்கு, ஆனால் தெய்வ பயம் இல்லை. கடவுள் பக்தி இருக்கும், ஆலயத்தை பார்த்த உடனே பக்தி வரும், ஆராதனை கேட்ட உடனே பக்தி வரும், ஆனால் என்ன இருக்காது? பயம் இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. யோசேப்பு தன் வாழ்விலே அவனுக்கு எதிரே எழும்பி வந்த பயங்கரமான போராட்டத்தில் இருந்து அவன் தப்பிக்கொள்வதற்கு காரணம் அவனுக்குள்ள இருந்த தெய்வ பயம். அந்த தெய்வ பயம் அவனுக்கு உலகத்தில் ஜெயத்தை கொடுத்தது. அந்த தெய்வ பயம் ஒருவேளை மனுஷனுடைய பார்வையில் அவனுக்கு தீமையை கொண்டு வந்திருக்கலாம், அவனுக்கு சிறைச்சாலையை கொண்டு வந்திருக்கலாம். அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவர் பார்க்கிறாரே, என் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறாரே,
அவருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் என்கிற யோசேப்பினுடைய நிலைப்பாடு அவனுக்கு இந்த உலகத்தில் சில நேரத்தில் அவனை ஒரு தவறான இடத்திற்குள்ள அவனை கொண்டு போயிருந்திருக்கிறோம். ஆனால் அந்த தெய்வ பயம்தான் அவனை அந்த குழியில் இல்லாவிட்டால் சிறையில் இருந்து தூக்கி அவனை இப்போ சிங்காசனத்தில் வைத்திருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, தெய்வ பயம்தான் அவனை சிங்காசனத்தில் உட்கார வச்சிச்சு. தெய்வ பயம்தான் எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்தினது. கவனிங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனை கனப்படுத்துகிற தன்மை, கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது, எது தெய்வ பயம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிவது தான் தெய்வ பயம். கர்த்தர் சொன்ன இடத்துல போய் ஆராதிப்பது தான் தெய்வ பயம். ஆபிரகாம் தேவன் தனக்கு சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். தன் பிள்ளையை கொண்டு போய் மொரியாவில் பலி செலுத்துன்னு சொல்றாரே, ஏதாயிலும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினானா? இல்லையே. அதுதான் கீழ்ப்படிதல், அதுதான் தெய்வ பயம். தெய்வ பயம் உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து நிற்க மாட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு முன்பாய் அப்படியே கீழ்ப்படுகிறான். கர்த்தர் சொன்ன இடத்துல போய் பலி செலுத்துகிறான், கர்த்தர் சொன்ன இடத்துல போய் நிற்கிறான். காரணம் என்ன? நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். பாருங்க, ஒரு தேவன் மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. இப்படி ஒரு தெய்வ பயம் உள்ள மனுஷனை நான் பார்க்கவே இல்லை. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு தாங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை என் வீட்டுக்கு கொண்டு வாங்க. ஆபிரகாமி பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே, எங்கள் வீடும் எங்கள் குடும்பமும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் நிரம்பணும். பாட்டு பாடுறோம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு வேணும் அப்படின்னு பாடுறோம். கரெக்டு, நல்லது, அது தப்பு இல்லை. ஆனால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும், ஆபிரகாமி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா ஆபிரகாமை போல நடக்கிறோமா? ஆபிரகாமை போல் நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறோமா? அவர் சொல்கிறாரு, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், இப்படி தேவனுக்கு பயப்படுகிறவன் ஒருவனையும் நான் பார்க்கலையப்பா. தப்பிள்ளையை கொண்டு போய் சொன்ன உடனே ஒரு கேள்வி கேட்காம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறானே, பலி செலுத்துறதுக்கு போய் நிற்கிறானே, இவனை நான் எப்படி ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியும்? இவன் சந்ததியை நான் எப்படி ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியும்? நான் சொன்ன வார்த்தையை எப்படி இந்த ஆபிரகாமுக்கு நான் நிறைவேற்றாமல் இருக்க முடியும்? தெய்வ பயம். ஏன் குறைவு? தெய்வ பயம் இல்லாமல் மனம் போல வாழ்கிறோம், மனம் போல ஜீவிக்கிறோம், மனம் போல நடக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம்னு நினைக்கிறோம். எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? எப்படி தேவன் வாழ்க்கையில் குறைய நிறைவாக்கும்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும், உமக்கு பயந்து நடக்கிற அனுபவத்தை எனக்கு தாரும். கேட்டு பாருங்க, நான் ஏன் இப்படி வாழ்கிறேன்? என் குடும்பம் ஏன் இப்படி இருக்கு? என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? என் வீடு ஏன் இப்படி இருக்கு? என் பிள்ளைகளுடைய நிலைமை ஏன் இப்படி இருக்கு? திரும்ப 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 இதையே சொல்லி கொண்டிருக்கிறோமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைவை தருவது உண்மை, நான் நிறைவானவர் தான். உன் வாழ்க்கையில் இருக்க குறைவை மாற்ற என்னால் முடியும். ஆனால் நான் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? 3 காரியங்கள். அடங்கி இருங்கள், கர்த்தர் குறைவை நிறைவாக்குவார். அமர்ந்திருங்கள், கர்த்தர் குறைவை நிறைவாக்குவார். பயந்திருங்கள், கர்த்தர் குறைவை நிறைவாக்குவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட ஒரு திட்டமாக பேசுகிறார். தெய்வ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவியான உங்களோடு திட்டமாக பேசுகிறாரு. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால், இந்த வார்த்தையை கனம் பண்ணினால், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், கர்த்தர் என்னோடு தான் இன்றைக்கு பேசியிருக்கிறார், இந்த கேள்விக்கான பதிலை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற நிலையை உங்களுக்குள் இன்றைக்கு உண்டாகட்டும். அந்த உணர்வு இன்றைக்கு உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லை, இந்த வசனத்துக்கு ஏற்றபடி நடக்க நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொருவரும் தேவகரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையின் குறைகள் எல்லாம் நீங்க நிறைவாக்குற தேவன், நீ நிறைவானவர் ஆண்டவரே. ஆனால் என் வாழ்க்கையில் நான் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியவே, நான் அநேக விஷயத்தில் குறைவாக இருக்கிறேன். என்னுடைய பொருளாதாரத்தில், என்னுடைய ஐஸ்வர்யத்தில், என்னுடைய ஆசீர்வாதத்தில் அநேக காரியங்களை நான் குறைவுள்ளவனாக வாழ்கிறேனே. இந்த நிலைமை என்னை விட்டு மாறணும், இந்த நிலைமை என்னை விட்டு நீங்க ஆண்டவரே. அப்படின்னா
நம்ம செய்ய வேண்டிய காரியங்களுக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுனா நிச்சயமாய் சொல்கிறேன், இன்றைக்கு நிறைவானவர் உங்கள் குறைகளை எடுத்து போடுவார். இனி உன் வீட்டில் குறைவு இருக்காது, இனி உன் பொருளாதாரத்தில் குறைவு இருக்காது. ஆமேன், ஆமேன். இனி கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். நிறைவான ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தை நிரப்ப போகுது. நீங்க இன்னைக்கு ஆண்டுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணீங்கன்னா, ஆமேன், இனி உனக்கு அந்த குறைவு வராது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற அந்த குறைவுகளை என் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. நிறைவாக்குவார். நிறைவு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நிறைவு இப்பொழுதே நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு விலகி போ, குறைவுகள் எல்லாம் விலகி போ. ஆமேன், ஆமேன். சரீரத்தில் இருக்கிற குறைவுகள் நீங்கி போகட்டும். குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள், ஆமேன், ஆமேன். பொருளாதார ஆசீர்வாதத்தின் குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். இன்றைக்கு வசனத்தை கேட்டப்பா, எங்களை ஒப்பு கொடுத்தப்பா, வேத வசனத்திற்கு எங்களை அர்ப்பணித்து விட்டப்பா, இன்னைக்கே அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோபு கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அவனை விசாரிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், அவனுடைய வீட்டிலே ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளே தேவன் உங்க ஒவ்வொருவரையும் நடத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தேவன் நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதி. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும், இயேசுவின் நாமத்தில் நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். சாட்சிகளாய் உம்முடைய பிள்ளைகள் நிலைநிறுத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும். தேவ கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.